இன்றைக்கான 2வது புறமோ வந்திருக்கு. இந்த புறமோல அருண் ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணி விட்டாப்புல. அதாவது முத்துக்குடைய ஃபோட்டோ கொண்டு போய் நெருப்பில் காமிச்சு, இவன் என் கேமுக்கு வந்து தடையாக இருக்கான், இவனை வந்து வெளியேற்றினேன் அப்படின்னு சொல்லி வெளியேற்றி விட்டாங்க. ஃபஸ்ட்டு புறமோவில் வந்து அருண் இந்த கேமில் தடையாக இருக்கார் அப்படின்னு சொல்லி முத்து வெளியேற்றினான்ல, பதிலடியா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. அதனால் என்ன பண்ணுறான், இப்போ நம்மளுக்கு வந்து இப்படி நடந்துருச்சே, நம்ம இதை எப்படியாவது ஒரு சண்டையை க்ரியேட் பண்ணுமே, நம்ம உத்தம நேர்மையாக நம்ம கேம் விளாட்றோமே, மற்றவங்களாம் அன்எத்திக்கலாக விளாட்றானே அப்படிங்கிறத வாய்ச்சொல் வீரன் வாயில் வந்து நிரூபிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ரணவை பார்த்து, ரணவ் நீ வந்து இந்த கேமில் இல்லை, நீ எதுக்கடா மணி அடிச்ச, அதை எதுக்கடா வந்து அருண்ட கொடுத்தேன், அருண் இதான் உன்னுடைய கேமா, ரணவ் இது வந்து அன்எத்திக்கல் கேமாக இருக்குது, நம்ம ஒரு கூட்டணி வச்சா அந்த கூட்டணிக்கு எதிராக நீ வந்து திரும்பிட்ட, இது வந்து பண்ணலாமா, நீ வந்து அவன்கிட்ட கொடுத்த, நீங்கள் 2 பேர் வந்து சேர்ந்து இருந்தீங்க, இப்படியெல்லாம் பண்ணீங்களேடா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து விவரிக்கினாராம். ஒரு கட்டத்துக்கு மேலே ராணா வந்து டென்ஷன் ஆகிட்டா. என்ன அன்எத்திக்கல், என்ன எத்திக்கல், என்ன தோற்று போயிட்டாங்கிற திமிர் தோற்று போயிட்டில, அந்த இதில் பேசாத, வாடா ஓரமாக போடா அப்படின்னு சொல்லி. எவ்வளோ பெரிய பிளேயரு நம்ம முத்துக்குமரன், அவரை வந்து எல்லாம் சேர்ந்து வந்து ஓரமாக போய் உட்காரா அப்படிங்கிறாங்க. கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம தலைவி சவுண்டு வந்து 4 பாயிண்ட் எடுத்துருக்காலாமா, ரயான் வந்து 5 பாயிண்ட். இதான் வந்து இன்றைக்கி நடந்திருக்க ஒரு சம்பவமாக வந்து வெளியே வருது. அதாவது இவன் மட்டும் எது பண்ணாலும் சரி, இவன் வந்து அருணுடைய ஃபோட்டோ வந்து எரிக்கலாம், ஒரு கூட்டணி வச்சு மஞ்சரி ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு கூட்டணி வச்சு, தீபக்கு மஞ்சரி ஜாக்லின்னு கூட்டணி அடிக்கலாம். ஆனால் திருப்பி வந்து அருண் எரிஸ்டாப்பில் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு உள்ளர்த்தை வந்து கற்பிச்சு, அதில் வந்து ராணுவ நீ வந்து இப்படி கூட்டணி வச்சிட்டிங்கடா, நீங்கள் வந்து அன்எத்திக்கல் விளாண்டிங்கடா, நீங்கள் வந்து இப்படியே என்ன சொல்கிறது, அவன் எதுக்குடா அவன் அடித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணுறான். இதுதான் வந்து இந்த கண்ணியினால் பண்ண முடியும், மற்ற எதையுமே இவனால் பண்ண முடியாது. மற்றவனால் என்னென்னா ஒரு கோர்வையாக ஒரு விஷயத்தை பேச முடியாது. இவன் என்னென்னா ஒரு விஷயத்தை கோர்வையாக பேசி அதில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு, அந்த ட்விஸ்ட்டு மூலம் நான் உத்தமான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. நீ இந்த கேம் விளாண்டில, அருண் ஃபோட்டோவை எரிச்சிஇல்லை, அப்போ திருப்பி அருண் ஓ ஃபோட்டோவை தான்டா எரிப்பான். இந்த கேமுக்கு இவர் தடையாக இருக்கார். தோற்று போயிட்டியாங்கிற பேசாதா, உக்காரு, இது தப்பு, ராணவ் தப்பு. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.